1000 ரூபாயும் வேணாம், உன் அரிசி பருப்பும் வேணாம், திரள் நிதியா தந்தா நல்லா திருடிக்கிட்டு போவேன். விவசாயமும் வேணாம், ஒரு மயிரும் தானே வேணாம், 100 கோடி தந்தா நல்லா பார்ச்சுனர்ல பறந்துதானே போவேன். ஆம கறின்னு சொல்வேன், பாட்டி செவன்னு சொல்வேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு முட்டா பைய கூட்டம் எனக்கு ஓட்டு போட்டு வருமே. பெரியாரோட மண்ணு, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்வேன். இதை எவனாவது கேட்டா நீ பெரிய வெங்காயமான்னு கேட்பேன். நான் கிள்ளி கிள்ளியும் விடுவேன், நல்லா அள்ளி எள்ளியும் விடுவேன். என் தம்பி இங்கதான் கேட்டா நான் பிரபாகரனோட தம்பின்னு தான் சொல்வேன். என்னம்மா தேவி விஜயலட்சுமி அம்மா, ஐயோ அண்ணா சாரிண்ணே, சத்தியமா நான் விஜயலட்சுமின்னு வேணும்னு சொல்ல வாய் தவறி வந்துட்டு, நான் தேவி ஜெக்கமான்னு நீங்க சொன்னதான் சொல்லலான்னு இருந்தேன். நான் வாய் தவறி வந்துட்டு, அதனால மன்னிச்சுக்கங்க. நான் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன். நேற்று நடைபெற்ற இந்த நாம் தமிழரோட மாநாட்டுல பிச்சை எடுத்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பிச்சை எடுத்து இந்த கூட்டத்தை சேர்த்திருக்காரு சீமான் அவர்கள். எதனால அப்படி சொல்றேன்னா, இவரே வந்து சொல்றாரு, நீ வந்து தனியா வரக்கூடாது, கொன்னே விடுவோம், உன் குடும்பம் குட்டி நேத்து பிறந்தது நாளைக்கு பிறக்க போறதெல்லாம் கருவுல இருந்து நோண்டி எடுத்துருவா அப்படிங்கிற போல வந்து சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து திரள் நிதியால பிச்சை எடுத்து ஊர் ஊரா பிச்சை எடுத்து தெரு தெருவா பிச்சை எடுத்து இந்த மாநாட்டை நடத்தி அங்க என்னன்னா டான்ஸ் ஷோவும் அங்க கராத்த பயிற்சியும் சீமான்லேருந்து எப்படி கராத்த பயிற்சி கத்துக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து அங்க வந்து அந்த மாநாட்டுல தமிழ்நாட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல நாங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு காட்டுறோம் உங்களுக்குன்னு அங்க கரகாட்டம் வச்சு ஆடி எங்க எங்க அம்மா அடிக்க எங்க அப்பா பாடங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தாரு நேத்து அவர்கள். இதுல வந்து பாட்டு பாடி மகிழ்ச்சி பண்ணாரு. இப்ப நம்ம பாடணும்ல, அது போல பல பாட்டுகளை வந்து பாடினாருங்க. நல்லா தேவி ஜக்கம்மா, தேவி விஜயலட்சுமி நிறைய பாட்டுலாம் பாடினாரு அண்ணன். எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா மக்களும், தமிழ்நாடு மக்களும் நேற்று ஒரு நாள் நல்லா சிரிச்சு இந்த கூத்தை வந்து ரசிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல சீமான் அவர்கள்ட்ட இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு. இவர் மட்டும் இல்ல, இவங்க தொம்பிங்க நிறைய வந்து ஓட்டை அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஓட்டையெல்லாம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து விஜயோட இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு விஜயோட அம்மா அப்பா வராங்க, அதே போல திமுக வந்து குடும்ப அரசியல் செய்யுது, அதிமுகலையும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சீமானோட மனைவி, அம்மா, பசங்க எல்லாரும் வந்து இந்த மாநாட்டுல முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. எதற்காக சீமான் வந்து வாரிசு அரசியல பேசுறவரு, எதற்காக அங்க வந்து இந்த கட்சி மாநாட்டுக்கு எதற்காக அழைச்சிட்டு வரணும்? சரி, அம்மாட்ட ஆசீர்வாதத்துக்காக அழைச்சிட்டு வர்றீங்க, எதற்காக உங்களோட மனைவி புள்ள இன்னும் மத்தது எல்லாத்தையும் எதுக்கு அங்க அழைச்சி வந்து அங்கன் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் மச்சான் நீ 2 ஏத்திக்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன மாற்று அரசியல்? இப்ப உங்களுக்கு நீங்க கேக்குறீங்களா விஜயோட இதுல வாரிசு அரசியல் நாளைக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு வராரு, இது வந்து நாளைக்கு அவர் மகனை அழைச்சிட்டு வர மாட்டாருன்னு என்ன நிச்சயம்னு இப்ப நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம். நீங்க வாரிசு அரசியல் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இப்ப எல்லாரையும் அழைச்சிட்டு வரீங்கல்ல, உங்க பையன் உங்க மனைவின்னு, நாளைக்கு எப்படி நீங்க வாரிசு அரசியல் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறது? விளக்கண்ண மாதிரி பேசிவிட்டு அந்த விளக்கண்ண மாதிரி நடந்துக்கணும். முதல்ல இதுல முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா? சாட்டை துரைமுருகன். எதற்காக இப்ப நம்ம அவரை பத்தி பேசுறோம்னா, என்ன பேச்சு, என்ன வாய், விஜய் அப்படி நாங்க வந்து யோக்கியம், விஜய் இப்படி ஆனா நாங்க யோக்கியம், போலீஸ் எங்க மேல நாங்கெல்லாம் வந்து போலீஸுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம், எவ்வளவு வந்து இது பண்ணுவோம். ஆனா தமிழ்நாட்டுல தற்குறிங்க வந்து தாவேக்கா மட்டும்தான், நாங்க தான் ஆச்சரியக்குறி, அவங்க எப்படி ஆச்சரியக்குறின்னு சொல்லலாம்? அவங்க தற்குறி, நாங்க ஆச்சரியக்குறி, நாங்க தான் ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேச்சு. விஜயை எதிர்த்து வந்து இவர் வேட்பாளரா, கடைசியில பார்த்தா கட்சியில இவருக்கு இதே தரல, சீட்டே தரல, வேட்பாளரா இவரை அறிவிக்கவே இல்லை. 234 வேட்பாளரே நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம தலைவரை வந்து அறிவிக்கவே இல்லை. ஏன்னா அவரே வந்து முடிவு பண்ணிட்டாரு, இவனை வச்சிருந்தோம்னா கட்சி காலி ஆயிரும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணி, சீமானே வந்து எப்படி கரடியே காரி துப்பும்பாங்கல்ல, அது போல அவரே இவருக்கு சீட்டு தரல. ஆனா அதுக்குள்ள வந்து பார்த்துட்டு, நான் விஜய் எங்கன்னாலும் அங்கதான் வந்து நிற்பேன், விஜய் தான் எனக்கு முக்கியம், விஜயை நான் காலி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு காலில் பார்த்தா கனவு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாரு காலில். எவ்வளவு பேச்சு. கொஞ்சம் அடக்கி வாசிங்க பிரதர். இவர் தான் பெரிய வெங்காயம் மாதிரி, இவங்க பாசையிலே சொல்லணும்னா இவங்க என்னமோ பெரிய வெங்காயம் மாதிரி எல்லா கட்சியும் வந்து பேசுவாங்க. உலங்கர் ஓவியமே அப்படின்னு வந்து ஸ்டாலின் பேசுறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்பா நீ பேசுறப்ப நீ இப்ப இவ்வளவு பேச்சு பேசுன, இந்த வாயில இருக்கிற ஓட்டையை வச்சுக்கிட்டு, ஆனா இந்த முடிச்சு விட்டாங்கல்ல மொத்தமா, உன் கட்சியில சீட்டே தரல, இவர் மாநிலமா போய் பேச போறாராம். இப்ப அடுத்த நியூஸ் என்னன்னா, கட்சிக்காக மாநிலமா போய் பேச போறாராம். இவர் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் சீமானுக்காக ஓட்டு கேட்க போறாராம் நம்ம துரைமுருகன் அவர்கள். நம்மள ஒரு எழுச்சி இருக்காருல்ல, எழுச்சி, அவரை வேட்பாளரா நிக்க சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து இல்லைண்ணே நான் ஊரா போய் பேசுறேன். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நான் ஊரா பேசிதான் உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்,
இப்ப என்ன சொல்ல வர? இப்ப நீ ஊர் ஊரா பேசிதான் எனக்கு வாக்கு வருது. இவங்களை பத்தி ரொம்ப எல்லாம் பேசுற அளவுக்குலாம் இவங்க பாஷையில சொன்னா இவங்க பெரிய வெங்காயம்லாம் கிடையாது. நம்ம ஆனா ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு. விவசாயம் தான் உயிர் மூச்சு, விவசாயம் தான் என் நாடி, என் நரம்பு பூரா விவசாயம் தான் ஓடுது அப்படின்னு எல்லாம் பேசுறீங்கல்ல. சீமானுக்கு எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு சீமான் அவர்கள்? அதை மட்டும் சொல்லு. இல்ல சீமானோட தம்பிகளோ இல்ல சீமான சுற்றி உள்ளவங்களோ இல்ல அந்த கட்சிக்காரங்களோ எத்தனை ஏக்கர்ல எங்கெங்க விவசாயம் பண்றீங்க சொல்ல முடியுமா? சீமான் எங்கெங்க விவசாயம் பண்றாரு கேட்டா என்கிட்ட காசு இல்லை அப்படிம்பாங்க. ஆனா பார்ச்சுனர்ல பறந்து போவாங்க, கருப்பு கலர் பார்ச்சுனர்ல எல்லாம் பேசிட்டு பெரிய வெங்காயம் மாதிரி, எப்படி உங்க பாஷையில தான் நான் சொல்றேன், பெரிய வெங்காயம் மாதிரி பேசிட்டு இப்படி பாக்கெட்ல இருந்து வடிவில் எடுத்து விரிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பாக்கெட் எடுத்து விரிச்சிருவாங்க. தவிர ஒண்ணுக்கு லாய்க்கு கிடையாது. இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ அதே போல அப்படியே ஒரே இதான் மொத்தமா மூடி சவப்பட்டியில வந்து இதை அடிச்சிருவாங்க. 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆணி அடிச்சு முடிச்சிருவாங்க இந்த தடவை. இதுல முக்கியமா காரைக்குடியில சீமான் வந்து போட்டி போடுறாராம். கடைசியா 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டு லாஸ்டா 234வது தொகுதி நம்ம காரைக்குடியில வந்து உங்களுடைய எளிய பிள்ளை நான் வந்து போட்டியிடுகிறேன், எனக்கு வந்து உங்களோட பொன்னான வாக்குகளை செலுத்துங்கன்னு ஓட்டு கேட்கிறாரு. காரைக்குடியில தொடர்ந்து வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. காங்கிரஸ்ட படுதோல்வி அடைய போறாரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். இதுல இன்னொரு குறிப்பா நான் கேளுங்க, அங்க 5 ரூபா டாக்டர் வேற இருக்காரு தாவேக்கால. அவருக்கா இவருக்கா யாரு வந்து டெபாசிட் கம்மியா வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் போட்டியே நடக்க போகுது. தவிர மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியுது. 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான விவாதமா இருக்கு. எப்படி வாங்காம இருக்கிறது, டெபாசிட்டே நம்ம வாங்கக்கூடாது எங்கேயும், அதுக்கு எப்படி உழைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு தேர்தலா இதை பார்க்கப்படுகிறது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிய, ஒன்னு விஜய் இன்னொன்னு சீமான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து முன்னெடுத்துக்கிட்டு அவர் எப்படி வந்து ஒன்னு திமுக இன்னொன்னு வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்றாரா, அது போல இவரே நான் தாண்டா என்ன ஏத்திங்கடா வண்டியில அப்படின்னு சொல்லி இவரே போய் சம்மந்தம் இல்லாம விஜய்கிட்ட வந்து ஒவ்வொரு தடவையும் ஆஜராயிட்டு வர